கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையாக இசைக்கிற 78ஆம் சங்கீதத்திலிருந்து பாஸ்டர் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தை பண்ணுவாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் வாசித்து 78ஆம் சங்கீதம் 1 முதல் 72 வசனங்கள் வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவ்வசனங்களிலே நாம் பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களை தேவனாகிய கர்த்தர் எவ்விதமெல்லாம் நடத்தி வந்தார் என்பதை தங்கள் பிள்ளைகளுக்கு கற்பிக்கும் வண்ணமாகத்தான் இந்த சங்கீத பகுதி எழுதப்பட்டிருக்கிறது. இந்த சங்கீத பகுதியிலே தேவனுடைய இரக்கங்களும் அவருடைய வல்லமையான செயல்களை குறித்துதான் ஆசாம் என்கிறதான பாடக தலைவர் எழுதினதான சங்கீத பகுதியாக இருக்கிறது. இந்த சங்கீத பகுதியிலே நம்முடைய தியானத்திற்கென்று நாம் எடுத்துக்கொண்டதான வசனம் 78ஆம் சங்கீதம் 72வது வசனத்தை நாம் வாசிப்போம். இவன் அவர்களை இருதயத்தின் உண்மையின்படியே மேய்த்து தம் கைகளின் திறமையினால் அவர்களை நடத்தினான். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இவன் என்று பார்க்கும்போது தாவீதை குறிக்கிறது. அவர்களை என்று பார்க்கும்போது இஸ்ரவேல் புத்திரரை குறிக்கிறது. தன் இருதயத்தின் உண்மையின்படியே மேய்த்து தம் கைகளின் திறமையினாலே அவர்களை நடத்தினான் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பதற்கு வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இருதயத்தின் உண்மையின்படி மேய்த்து என்று பார்க்கிறோம். கைகளின் திறமையினாலே அவர்களை நடத்தினார் என்று பார்க்கிறோம். தேவனாகிய கர்த்தர் தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆற்றின் ஒழுங்குகளிலிருந்து அவனை எடுத்தார் என்று 78ஆம் சங்கீதம் 70ஆம் வசனத்திலும் 71வது வசனத்திலே கர்வலாளர்களின் பின்னே திரிந்த அவனை தம்முடைய ஜனமாகிய யாக்கோபையும் தம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலை மேய்ப்பதற்காக அழைத்துக் கொண்டு வந்தார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. தெரிந்தெடுத்தார் என்று பார்க்கிறோம். அழைத்துக் கொண்டு வந்தார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் சகல ஜாதிகளுக்குள்ளும் தமக்கென்று நம்மை தெரிந்து கொண்டார் என்று பார்க்கிறோம். நாம் கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜனங்கள். பூமியின் மீதெங்கும் எல்லா ஜாதிகளிலும் உங்களையே கர்த்தர் தமக்கு சொந்த ஜனங்களாகவே தெரிந்து கொண்டார் என்று பார்க்கிறோம். தாவீதை குறித்து பார்க்கும்போது முதல் ராஜாவாகிய சவுல் ராஜா விழுந்தவாறு கர்த்தர் தாவீதை 2வது ராஜாவாக தெரிந்து கொண்டார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. 1 சாமுவேல் புத்தகத்திலே 14ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலே பார்க்கும் பொழுது, அதாவது சாமுவேல் தீர்க்கதரிசியிலே பெத்லகேமனாகிய ஈசாயின் குமாரர்களில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்று பார்க்கிறோம். தேவனாகிய கர்த்தர் தாவீதை ராஜாவாக தெரிந்து கொண்டார் என்று பார்க்கிறோம். நம்மையும் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். உலக தோற்றத்திற்கு முதலே கிறிஸ்துவுக்குள்ளே நம்மை தெரிந்து கொண்டார். தாயை வயிற்றில் உருவாகும் முன்னே கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள் நாம் ஒவ்வொருவரையும் அவருடைய ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள நம்மை கழுவினதினாலே நாம் ராஜாக்களாக தெரிந்து கொள்ளப்பட்டோம் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. எதற்காக கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார் என்றால் கனி கொடுக்கும்படியாகவும் கனிகள் நிலைத்திருக்கும்படியாகத்தான் கர்த்தர் தெரிந்து கொண்டார். யோவான் சுவிசேஷ புத்தகத்திலே 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படி உங்கள் கனி நிலைத்திருக்கும்படி நான் உங்களை ஏற்படுத்தினேன் என்று பார்க்கிறோம். தேவ பிள்ளைகள் கனி கொடுக்கும்படியாகத்தான் தேவனாகிய
கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். கனிகள் நிலைத்திருக்கும்படியாக கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். அந்த காலத்தில் இருந்து நம்மை ஆச்சரியமான ஒளிகளில் வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சந்ததியாய், ராஜரீக ஆசாரிய கூட்டமாய், பரிசுத்த ஜாதியாய், அவருக்கு சொந்த ஜனமாய் நாம் இருக்கிறோம் என்று 1 பேதுரு நிருபத்திலே 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவர், இஸ்ரவேலே உன்னை உருவாக்கிய கர்த்தர் சொல்லுகிறதாவது என்று பார்க்கிறோம். பயப்படாதே, நான் உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் என்று பார்க்கிறோம். கர்த்தர் எதற்காக உன்னை விசேஷித்த விதமாக அழைத்திருக்கிறது என்றால் நித்திய ஜீவனை பற்றிக் கொள்வதற்காக. 1 தீமோத்தேயு நிருபத்திலே 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே நித்திய ஜீவனை பற்றிக் கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய மகிமைக்கும் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆக தேவனாகிய கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார், நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இருதயத்தின் உண்மையின்படியே மேய்க்க என்று பார்க்கிறோம். இருதயத்திலே உண்மையுள்ள மனுஷர்களை கர்த்தர் தேடுகிறார் என்று பார்க்கிறோம். தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் நேர்மையாகவும் வாய்மையாகவும் உண்மையாக உத்தமமாக கர்த்தருக்கு முன்பாக நாம் திகழ வேண்டும். உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீ உத்தமனாய் இருக்க கடவாய் என்று பார்க்கிறோம். நீதிமொழிகளின் புஸ்தகத்திலே 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே உண்மையுள்ள மனுஷனை கண்டுபிடிப்பவன் யார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. உண்மையுள்ள மனுஷன் தேசத்திலே குறைந்து போயிருக்கிறான் என்று 12ஆம் சங்கீதம் 1 வசனத்திலே ரட்சியும் கர்த்தாவே, பக்தி உள்ளவன் அற்று போகிறான், உண்மை உள்ளவர்கள் மனுபுத்திரரில் குறைந்து இருக்கிறார்கள். உண்மையுள்ள மனுஷர்கள் குறைந்து காணப்படுகிறார்கள். உண்மை தேசத்தில் இல்லை என்று பார்க்கிறோம். யோசியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே 4ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே பார்க்கும் பொழுது தேவனை பற்றிய அறிவும் இல்லை, தேசத்தில் உண்மையும் இல்லை, தேசத்திலே இரக்கமும் இல்லை என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. உண்மை இல்லாது இருக்கிறது. தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகள் உண்மை உள்ளவர்களாக நாம் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அவருடைய பிரசன்னத்தில் வாழ வேண்டுமானால் நமக்குள்ளே உண்மை காணப்பட வேண்டும். 15ஆம் சங்கீதத்திலே முதல் 2 வசனங்களிலே பார்க்கும் பொழுது யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான், யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான், உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதான சத்தியத்தை பேசுகிறவன் தானே என்று பார்க்கிறோம். உத்தமனாய் நடக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. உண்மையாய் இருக்கிறதான ஜனங்கள் தான் கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்திலே நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். 78ஆம் சங்கீதத்திலே 72வது வசனத்திலே நாம் பார்க்கும்போது இருதயத்தின் உண்மையின்படி மேய்த்து என்று பார்க்கிறோம். இங்கு இருதயம் என்று சொல்லும் பொழுது ஆத்மாவிலே உண்மை தெரிகிறது. கைத்திறமையால் நடத்தினார் என்று சொல்லும் பொழுது தன்னுடைய சரீரத்தில் இருதயத்தில் இருந்த உண்மை சரீரத்தின் மூலமாக கிரியையிலே வெளிப்படுகிறது. சரீரத்திலே உண்மை. யோபுவின் சரித்திர புஸ்தகத்திலே 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே என் வார்த்தைகள் என் இருதயத்தின் உண்மைக்கு ஒத்திருக்கிறது. என் வார்த்தைகள் என்று சொல்லுவது ஆவியிலே உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். தேவனாகிய கர்த்தர் இருதயத்தில் உண்மையாய் நாம் இருக்கும் பொழுது நாம் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்படுகிறோம். சவுலிலே கர்த்தரே சொன்னார், உன்னுடைய ராஜ்ய பாரத்தை எடுத்துவிட்டு உன்னுடைய தோழனாகி இருக்கிற உத்தமனுக்கு கர்த்தரை கொடுத்தார் என்று சொல்லப்படுகிறது. ஆக தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த தாவீதை குறித்து பார்க்கும்போது உரியாவினுடைய சங்கதி ஒன்றை தவிர